எல்லாருக்கும் வணக்கம். இது பிக் மை ஸ்டாக்ஸோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு April 24, 2026. வாங்க மார்க்கெட் திறக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு வேகமா பாத்திரலாம். சரி, நேத்து ராத்திரி நடந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களால இன்னைக்கு மார்க்கெட்ல பெரிய தாக்கம் இருக்கலாம். அது என்னன்னு இப்ப உடனே பாத்திரலாம். ஓகே, முதல்ல குளோபல் மார்க்கெட்ஸை எது இப்படி ஆட்டி படைக்குதுன்னு பார்ப்போம். ஒரு டபுள் டோஸ் ரிஸ்க்னே சொல்லலாம். அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு அதிரடியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. எங்க கப்பல்களை ஈரான் தொந்தரவு செஞ்சா அவங்களோட படகுகளை சுட்டுத் தள்ளுங்கன்னு நேவிக்கு உத்தரவு போட்டிருக்காரு. இதனால மிடில் ஈஸ்ட்ல டென்ஷன் பயங்கரமா ஏறியிருக்கு. அதோட சூட்ட மார்க்கெட் இப்ப நல்லாவே உணருது. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால பாசிட்டிவா ஆரம்பிச்ச அமெரிக்க மார்க்கெட் செஷன் அப்படியே நெகட்டிவா மாறிடுச்சு. கடைசியில S&P 500 -0.4% சரிஞ்சு முடிஞ்சது. இதோட நேரடி தாக்கம் எங்க தெரியுமா தெரியுது? கச்சா எண்ணெய் விலையில தான். பிரெண்ட் க்ரூட் ஒரு பேரலுக்கு $106 எகிரி இருக்கு. இது நம்ம இந்தியாவோட பணவீக்கம், பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறும் அபாயம் இருக்கு. சரி, குளோபல் மேட்டர்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஊர் மார்க்கெட்டை இன்னைக்கு ஆட்டி படைக்க பாரு ஒரு பெரிய நியூஸ்க்கு வருவோம். இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸ் நல்லா தானே வந்திருக்கு. அப்புறம் ஏன் நேத்து ராத்திரி அதோட ADR 4%க்கு மேல சரிஞ்சது? இதுதான் இப்போ எல்லா ஐடி இன்வெஸ்டர்ஸ் மனசுலயும் ஓடிட்டு இருக்கு. வாங்க இதை உடைச்சு பார்க்கலாம். நீங்க இங்க பாக்குற மாதிரி காலாண்டு நம்பர்ஸ் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. வருமானம், லாபம் ரெண்டுமே அனலிஸ்ட் எதிர்பார்த்ததை விட சூப்பரா வந்திருக்கு. அப்போ எங்க தான் பிரச்சனை? இங்க தான் விஷயமே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா ரெவென்யூ, ப்ராஃபிட்லாம் சூப்பர். டிவிடெண்ட் கூட ஷேருக்கு $25 அறிவிச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம், அதாவது கெட்ட செய்தி என்னன்னா, FY 27க்கான வருமான வளர்ச்சி கணிப்பை குறைச்சிட்டாங்க. எதிர்பார்த்தது 2-4%. ஆனா அவங்க கொடுத்த கைடன்ஸ் வெறும் 1.5-3% தான். மார்க்கெட் எப்பவுமே நேத்து நடந்ததை பார்க்காது, நாளைக்கு என்ன நடக்கும்னு தான் பார்க்கும். அதான் இங்க பிரச்சனை. சரி, மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க நேத்து பெரிய தலைங்க, அதாவது FIS, DIS என்ன பண்ணாங்கன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். FIIs, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், நேத்தும் அவங்களோட அக்ரெசிவான விற்பனையை தொடர்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3250 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. நம்ம டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 940 கோடிக்கு வாங்கியிருந்தாலும் அந்த விற்பனை அழுத்தத்தை முழுசா தாங்க முடியல. இப்போ இந்த டெரிவேட்டிவ்ஸ் டேட்டாவை பாருங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அதாவது நம்மள மாதிரி சின்ன முதலீட்டாளர்கள், மார்க்கெட் மேல போகும்னு +20% புல்லிஷா இருக்காங்க. ஆனா FIIs -15%, ப்ரோப் ட்ரேடர்ஸ் -4% பியரிஷா, அதாவது மார்க்கெட் இறங்கும்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் தெரியுது பாத்தீங்களா? சரி, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான டெக்னிக்கல் லெவல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நிஃப்டிக்கு 24,000லிருந்து 23,900 வரைக்கும் இருக்கிற ஜோன் ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியா. மார்க்கெட் புல்ஸ் இந்த லெவல்ல கண்டிப்பா தக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்க. மேல போச்சுன்னா 24,600 முதல் தடை, அதையும் தாண்டுச்சுன்னா 24,800 அடுத்த பெரிய ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில 55,900லிருந்து 55,800 வரைக்கும் இருக்கிற ஜோன் ரொம்ப குரூஷியலான சப்போர்ட். ஒருவேளை சரிவு வந்தா இந்த இடத்த கவனமா பார்க்கணும். மேல ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தா 56,650லிருந்து 56,850 வரைக்கும் இருக்கு. ஷார்ட்ஸ் மட்டும் இல்ல, இன்னைக்கு மார்க்கெட்டை நகர்த்தக்கூடிய சில முக்கிய ஈவெண்ட்ஸும் இருக்கு. அதையும் பார்த்துடலாம். இன்னைக்கு April 24 ரிசல்ட் சீசன் களைகட்டி இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹிந்துஸ்தான் ஜிங்க், அதானி கிரீன் எனர்ஜி, இண்டஸ்இண்ட் பேங்க்னு பெரிய நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்ல நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். இதை தவிர யூகேலேருந்து காலையில 11:30 மணிக்கு ரீட்டைல் சேல்ஸ் டேட்டாவும், ராத்திரி யூஎஸ்லேருந்து கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் வருது. இது குளோபல் சென்டிமெண்ட்டை பாதிக்கும். சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். நாங்க செபில பதிவு செஞ்ச அனலிஸ்ட் கிடையாது. இந்த ஆய்வு முழுக்க முழுக்க உங்க எஜுகேஷன் மற்றும் இன்ஃபர்மேஷன் நோக்கத்துக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது. அதனால எந்த ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கண்டிப்பா ஆலோசனை பண்ணுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.